பெண்களோட மனசு எவ்வளவு மிருதுவானதோ அவ்வளவுக்கு ஆழமானதும் கூட. அவங்களுடைய மனநிலைய படம் பிடிச்சு காட்டுறது எளிதான காரியம் இல்ல. அப்படிப்பட்ட சில பெண்களுடைய உள்ள கிளர்ச்சியை பத்தி இந்த கதையில தான் சொல்லி இருக்கிறதா இந்த கதையோட ஆசிரியை சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய மனசை பத்தி ஒரு பெண்ணே சொல்லி இருக்கிற கதை இது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி எம் சியாமளா அவர்கள் எழுதிய உள்ள காதல் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1948ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அந்த வீட்டு கூடத்துல 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு 4 பெண்கள் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாம் சாயங்காலம் அவங்க புருஷன்மாரு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 500 அப்பளம் இட்டாகணும். பிரேமாவோட நாத்தனாருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. வரப்போற சம்பந்திகளுக்காக நல்ல உளுந்தம்பருப்பா வாங்கி அதை கழுவி உலர்த்தி அரைச்சு 550 உருண்டைகளை உருட்டி வச்சா பிரேமா. தான் பக்கத்து வீடுகள்ல குடியிருந்த விமலா, கோமளம், ஜானகி 3 பேருக்கும் ஒரு கூஜா காப்பி ஆசை காட்டி தான் வீட்டுக்கு வர சொன்னான். வந்ததும் 4 பேருமா உட்கார்ந்து அப்பளம் இட ஆரம்பிச்சாங்க. அவங்கள ஜானகிக்கு பேசிக்கிட்டே அப்பளம் இட தெரியாது. அவ ஒரு மூலையில போய் உட்கார்ந்துகிட்டு தனக்கு தானே ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்பளம் இட ஆரம்பிச்சா. அவளுக்கு தான் வேலை மேல அபார பிரியம். தான் செய்யற வேலைய எல்லாரும் பாராட்டி சொல்லணுங்கிற ஆர்வம் வேற அவளுக்கு உண்டு. தன்னோட கை வளையல்கள் சலக் சலக்குன்னு சத்தம் போட ஒரு சான் வட்டம் உள்ள மெல்லிசான அப்பளங்களை அவ இட விடாம உருட்டி தள்ளிக்கிட்டு இருந்தா. கை வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவளோட மனசு ஒரு நிலையில இல்ல. அவ மனசுல ஓடிக்கிட்டு இருந்த எண்ணம் இதுதான். கொஞ்ச நாளாவே அவர் என்னவோ மாதிரியா இருக்காரு. அவருக்கு என்ன கூட அலுத்து போயிருச்சோன்னு கூட நினைச்சேன். தெருக்கோடியில எங்கேயாவது எவளாவது குழந்தைய எடுத்துக்கிட்டு போறத பார்த்தா இவரு இங்க நின்னுகிட்டு பெருமூச்சு விடுறாரு. என்னோட அண்ணனுக்கு 4ஆவதா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் எவ்வளவு பொறாமப்பட்டார் தெரியுமா? நான் என்ன பண்ணட்டும்? கடவுள் என்ன மலட்டு ஜென்மமா படைச்சிட்டான். எனக்கும் குழந்தைகள்னாலே பிடிக்கல. என்னோட நாத்தனார் தன்னோட 4 குழந்தைகளோட வந்து 2 நாள் வீட்டுல இருந்தா வீடே அசிங்கமான மாதிரி எனக்கு தோணுது. என் வீட்டுல இருந்து அவளையும் அவ குழந்தைகளையும் கிளப்பி விடுறதுக்காக 200 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்க கூட நான் தயாரா இருப்பேன். அப்படிப்பட்ட என்கிட்ட இன்னொருத்தர் குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என் மேல அவரால் வேற ஏதாவது குறை சொல்ல முடியுமா? கல்யாண வாழ்க்கையோட இன்பத்தை குலைக்க குழந்தைகள் இல்லாததை விட வேற என்ன குறை வேணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே என்ன பார்த்து கேக்குறாரு. அவரு இந்த ஊரெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு தான் வரட்டுமே. என்ன விட சுத்தமாவும் அழகாவும் வீட்டை எவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்காளான்னு பாக்கட்டுமே. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகள் சாக்கடையில விழுந்து பொருள்றத ஆனந்தமா பாத்துக்கிட்டு இருக்காரு இவரு. இன்னைக்கு சாயங்காலம் அவர் வரட்டும். நான் என் மனசுல என்ன இருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்லாம விட போறதில்ல. இப்படித்தான் ஜானகியோட மனசு நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஜானகியை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து அப்பளம் இட்டுக்கிட்டு இருந்த விமலா ஜானகிய ஒரு கணம் நிமிந்து பார்த்தா. ஒரு பெருமூச்சு விட்டா. அவ மனசுலயும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சாயங்காலம் அவளோட கணவன் வர்றதுக்குள்ள மனச ஒருவாறு திடப்படுத்திக்கணும்னு அவ நினைச்சா. அவன் வீட்டுக்கு வந்துட்டா அவளால ஒன்னும் செய்ய முடியாது. எதையும் நினைக்க கூட முடியாது. அவன் மேல அவ வச்சிருந்த அளவு கடந்த காதல் ஒண்ணுதான் அவளோட மனசுல ஊறி அவளோட புலன்களை மழுங்கடிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு மனுஷன் மேல எதுக்கு இத்தனை பாசம் வைக்கணும்? அதுவும் அவளோட புருஷன் சுத்த மோசம். அவ அன்னைக்கு செய்த தவறுதான் என்ன? அவளை அவங்க அண்ணா சாப்பிட கூப்பிட்டு இருந்தான். அதுக்காக அவ போனா. போன இடத்துல அப்படியே புடவை கடைக்கு போய் 200 ரூபாய்க்கு 2 புடவைகளை வாங்கிக்கிட்டு வந்தா. அவன்கிட்ட சொல்லாம புடவை எடுத்தாத்தான் என்ன? சொல்லி இருந்தா மட்டும் அவ வேணாம் நான் சொல்லி இருக்க போறான். ஆனா அவளோட கெட்ட நேரம் என்னைக்கும் இல்லாம
அன்னைக்கு திடீர்னு ஆபீஸ்ல பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு அவன் வீட்டுக்கு வருவான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு ராத்திரி வரட்டும். நான் உடுத்திக்கிட்டு இருக்கிற இந்த புது சேலையையும் ஸ்டைலையும் பார்த்து அவரு வந்ததுமே கிறங்கி போக போறாரு. ஆனா நான் ஒரு நாளைக்கு இல்ல, பல நாட்களுக்கு அவன் முகத்திலேயே முழிக்க போறதில்ல. இத மட்டும் செய்யலன்னா என் பேரு விமலா இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டு இருந்தா அவ. அப்போ விமலா கிட்ட உட்கார்ந்து விறுவிறுன்னு அப்பளம் இட்டுக்கிட்டு இருந்த கோமளம் திடீர்னு எழுந்தா. அப்பள குழவிய பலகைக்கு பக்கத்துல வச்சா. வேகமா கதவு கிட்ட போனவ வாசல்ல போய் எட்டி பார்த்துட்டு வந்து, பிரேமா, என்னடி இது? அந்த மங்கள மாமி வந்துகிட்டு இருக்கா. அவ போற வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கெல்லாம் என்னால முடியாது. வந்தான்னா தொண புடிச்சுக்குவா அப்படின்னா கோமளம். பிரேமாவுக்கு இவங்க எல்லாரும் போயிட போறாங்களேன்னு ஒரே பயம். இவங்கெல்லாம் போயிட்டா அவ்வளவு அப்பளத்தையும் தானே இடணுமேங்கிற கவலை மட்டும் இல்ல. எல்லாரையும் அவ தான் வீட்டுக்கு கூப்பிட்டதே தன்னோட மனசுல இருக்கிற எண்ணங்கள்ல இருந்து கொஞ்ச நேரமாவது தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான். 86,400 வினாடிகளும் அவ மனசுல கொஞ்சம் கூட ஓய்வு ஒளிச்சல் இல்லாம ஒரு போர் நடந்துகிட்டு இருந்தது. அத நினைச்சாலே பயங்கரமா இருந்தது. திடீர்னு அவ தான் சிநேகிதிகளை பார்த்து, நான் என் கணவனை விட்டுட்டு இன்னொருத்தரோட போயிரலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அத கேட்டதும் ஜானகி, விமலா, கோமளம் 3 பேரும் திகைச்சு போய் அவளை பார்த்தாங்க. அடுத்த நிமிஷமே அவ ஏதோ கேலிக்காக சொல்றா அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பிரேமா பைத்தியக்காரியும் இல்ல, தமாஷுக்காக பேசுறவளும் இல்ல. அவளோட மனச எப்பவும் உறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் எப்பவோ ஒரு நேரம் வெளிப்பட்டுத்தானே ஆகணும். அவளோட கணவன் சீனிவாசனும் ஏற்கனவே அவளுடைய நடத்தையில ஏற்பட்டிருந்த மாறுதல கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அவ அடிக்கடி தன்னுடைய பொறுமையை இழக்கிறதோட காரணத்தை அவன் உணராம இருக்க முடியாது. மன்மோகனும் அவளை தான் கூட பர்மாவுக்கு வந்துட சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தான். பிரேமா அவளுடைய மனசுல ஒளிவு மறைவு எதையும் வச்சுக்கிட்டு இருக்க விரும்பல. அன்னைக்கு ராத்திரி எவ்வளவு சீக்கிரத்துல ஒரு முடிவு ஏற்படுதோ அவ்வளவு நல்லது தானே. அதனால அன்னைக்கு ராத்திரியே சீனிவாசன் கிட்ட உண்மையை சொல்லிடுறதுன்னு அவன் முடிவு எடுத்தா. அவனும் தன்னை நேசிக்கிற யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. அப்போ வாசல் பக்கம் சத்தம் கேட்கவே விமலாவும் எழுந்து தன்னுடைய கால்களுக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் உண்டாக்குறதுக்காக வாசல் பக்கம் போனான். மங்கள மாமியும் அப்பதான் அங்க வந்து சேர்ந்தா. அவளை பார்த்ததும் மரியாதைக்காக வாங்க மாமி அப்படின்னு விமலா சொன்னான். அத கேட்ட மங்களம், அம்மாடி, எனக்கு நாழி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ரேஷன் கடைக்கு போய் அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பையையும் அதுக்குள்ள இருந்த ரேஷன் அட்டையையும் எடுத்து பாத்துக்கிட்டா. மங்களம் எப்பவும் அவசரமா தான் போய்கிட்டு இருப்பா. ஆனா யாரையாவது பார்த்துட்டா 1 மணி நேரமாவது அவங்கள நிறுத்தி வச்சு உலக சமாச்சாரங்களை எல்லாம் பேசாம போக மாட்டா. அன்னைக்கும் அப்படித்தான். விமலா, சேதிய கேட்டியா? இப்பதான் ஸ்டேஷன்ல ஒருத்தர் சொன்னாரு, பஸ் ஒண்ணு சுவத்துல மோதி சுக்கு நூறா உடைஞ்சு போயிருச்சான். அந்த பஸ்ல இந்த காந்தி ரோட்ல இருந்து ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாராம். அவருக்கும் கழுத்து முறிஞ்சு அங்கேயே உயிர் போயிருச்சான். அவரோட பேரு என்னன்னு யாருக்கும் தெரியல. உங்க 4 பேரோட புருஷன்களுக்கும் ஒண்ணு நடக்காம இருக்கணும். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைய பார்க்க நடந்தா மங்களம் மாமி. அவ சொல்லிட்டு போற விஷயத்த கேட்டதும் கோமளம் அப்படியே உயிர் இல்லாதவ மாதிரி கதவுக்கு மேல சாஞ்சிட்டா. ஜானகி கையில இருந்த அப்பள குழவிய கீழே போட்டுட்டு பித்து பிடிச்சவளை போல எழுந்து நின்னா. ஜன்னல் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த விமலா அப்படியே கல் சிலைய போல சமைஞ்சு போயிட்டா. அவளோட முகம் பாலை போல வெளுத்து போயிருந்தது. மங்கள மாமி போன திசையே எல்லாரும் வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே பிரேமா தன்னோட தலைமுடிய கோதி விட்டுக்கிட்டு அவங்க 3 பேரையும் பார்த்து புன்சிரி போட, இன்னைக்கு இனிமே யாருக்கும் கை ஓடாது, நாளைக்கு பாத்துக்கலாம், நீங்கெல்லாம் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டா. விமலா பிரேமாவை திரும்பி பார்த்தா. அவளோட மார்பு வெம்மிச்சு. அவளோட இதயமே வெடிச்சு போயிரும் போல இருந்தது. ஆண்டவனே, அது அவரா இருக்கவே கூடாது. உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறேன். அவரை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரு.
இனி நான் என்னைக்கும் என் அண்ணா வீட்டுக்கு போகவே போறதில்ல. கடவுளே, என்ன மன்னிச்சுக்கோ. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துறாத. அவர் மேல எந்த குத்தமும் இல்ல. அவர்கிட்ட சொல்லாம நான் போனது என் தவறுதான். இனிமே அன்னைக்கு நான் எடுத்த அந்த புடவையை கட்டிக்க கூட மாட்டேன். அவருக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா? இல்ல இல்ல, அது அவரா இருக்கவே இருக்காது. அவருக்கு என் மேல இருக்கிற காதலுக்கு என்ன விட்டு அவர் எப்படி போவாரு அப்படின்னு நினைச்சு குழந்தை மாதிரி விம்முனா விமலா. அது அவரா இருக்க முடியாது, வேறு யாராவதா தான் இருக்கும் அப்படின்னு மறுபடி சொல்லிக்கிட்டா. முதலா தன்னோட உறவினர்களை தான் கணவனுடைய கண்களை கொண்டு பார்த்தா. அவர்களால அவ கணவனுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தது. அவங்கெல்லாம் சேர்ந்து அவரை மரியாதை குறைவா நடத்தினது, அலட்சியம் செய்தது எல்லாம் அவளுடைய மனக்கண்ணுக்கு முன்னால தோன்றி மறைஞ்சது. ஆனாலும் அவங்க மேல அவளுக்கு அப்ப கோபம் வரல, அன்புதான் வந்துச்சு. ஆனா அத்தனை பேருக்கு முன்னால அவளுடைய கணவன் தான் முதல்ல நின்னான். விமலாவோட நிலைமை இப்படின்னா, கோமளம் மங்கள மாமி சொன்னதை கேட்டு மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சா. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஜாக்கிரதையானவரு, அவரா இருக்கவே முடியாது. ஆனாலும் நான் இப்படி இருந்திருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் குழந்தைகளையே கவனிச்சுக்கிட்டு அவரை பத்தி நான் நினைக்கிறதே இல்ல. ஐயோ பாவம், யார்தான் புள்ள பெறல? பண்ணி கூட 10 குட்டிகள் போடுது. அதுக்காக புருஷனை கவனிக்காம எப்ப பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்கறது, இன்னொன்னுக்கு தலைவாடுறது, இப்படியே அவர் வந்தது வராததுமா குழந்தைக்கு பால் டப்பா வாங்கிட்டு வர மறந்துட்டீங்களா, எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு எரிஞ்சு விழுறது, அந்த கோவத்துல அவர் குழந்தைகளை கூட தொடக்கூடாதுன்னு சொல்றது, இப்படி எத்தனையோ தடவை அவரை நான் கடிஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனாலும் அவர் இல்லாம ஐயோ ஒரு நாள கூட என்னால நகர்த்த முடியாதே. கடவுளே, அவருக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு கையேந்தி கடவுளை வேண்டுனா அவ. தன்னோட வீட்டு வாசல் படிக்கு போன அவ ஒரு நிமிஷம் தயங்குனா. உள்ள குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுது. அவர் இல்லாம இந்த குழந்தைகள்லாம் எனக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? இன்னைக்கு ராத்திரி அவர் பத்திரமா வரட்டும், அவரை என் அன்பாலேயே திணறடிச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கோமளம். மங்கள மாமி சொன்னதை கேட்டதும் ஜானகிக்கும் மனசு முழுக்க பயம். வேகமா வீட்டுக்கு போனா. ராத்திரிக்கு சமைக்க ஆரம்பிச்சா. கடவுளே, நல்லபடியா அவர் வந்து சேர்ந்துடட்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடையே சமைச்சுக்கிட்டு இருந்தா. கூடவே மனசுல பழைய நினைவுகள் ஓட ஆரம்பிச்சுது. சொல்ல போனா என்னால அவர் மனசு உடைஞ்சு போயிருச்சுங்கிறதுதான் வாஸ்தவம். நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சப்போ எனக்கும் தான் மனசு உடைஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் அதை பத்தி பேசவே இல்லை. என்னை விட அவரோட இதயம் ரொம்ப மிருதுவானது. இன்னைக்கு வந்தது வராததுமா அவரை சாப்பிட சொல்லிட்டு அவரோட முழங்கால் மேல சாஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க, எனக்கு கூட தான் வீடே ரொம்ப வெறிச்சுன்னு இருக்கு. நாம ஏதாவது ஒரு குழந்தைய ஸ்வீகாரம் பண்ணிக்குவோமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டா. தான் அப்படி கேட்டா தன்னுடைய கணவனுடைய முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தோணும் அப்படிங்கறதையும் அவ நினைச்சு பாத்துக்கிட்டா. அத்தோட அவர்கிட்ட தான் மிருகத்தனமா நடந்துகிட்டதுக்கு அவங்கிட்ட வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு அவ நினைச்சுக்கிட்டா. விமலா, கோமளம், ஜானகி இவங்க 3 பேரும் தான் இப்படின்னா, பிரேமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? அவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனதும் தன்னோட வீட்டு கதவை சாத்திக்கிட்டு டாக்டரோட வீட்டுக்கு போனா. அவ போனப்போ டாக்டர் அங்க இல்ல, வெளியே போயிருந்தாரு. டெலிபோனை எடுத்து ஒரு நம்பரை திருப்புனா அவளுடைய முகம் உணர்ச்சி இல்லாம இருந்தது. எதிர்பக்கத்துல போனை எடுத்ததும், மன்மோகன், என்னால இனிமே முடியாது. என்ன நீ முற்றிலும் மறந்துரு. என்னால சீனிவாசனை விட்டுட்டு பிரிஞ்சு வர முடியாது. அவர் மேல எனக்கு இருக்கிற காதல இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேண்டாம், நீ எதுவும் திருப்பி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா பிரேமா. அன்னைக்கு ராத்திரி சீனிவாசன் வீட்டுக்கு வந்தப்போ அவ மாடியில இருந்தா. அவன் வந்தது அவளுக்கு தெரியாது. சீனிவாசன் வீட்டுக்கு வந்ததும் நேரா அவகிட்ட வந்தான். ஒரு நாற்காலியில கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்திருந்த பிரேமாவோட தோள் மேல சீனிவாசன் தன் கைய வச்சான். பிரேமா, உனக்கு என்ன பண்ணுது? உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு மென்மையான குரல்ல கேட்டான். அவனோட குரல்ல கவலை தெரிஞ்சது. ஆமா, அது யாரு? ஜானகி, விமலா, கோமளம், இதுல யாரோட கணவன் அது அப்படின்னு கேட்டா.
என்ன உளர்ற பிரேமா, நாங்க எல்லாரும் ஒன்னாத்தானே வீட்டுக்கு திரும்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுடைய கையை பிடிச்சு அவளை எழுப்பி விட்டான் சீனிவாசன். அத கேட்டதும் பிரேமா வாய் விட்டு சிரிக்கவே செய்துட்டா. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடக்க முடியாத சந்தோஷத்தோட தன்னுடைய கணவனுடைய மார்புல முகத்தை புதைச்சுக்கிட்டு விம்ம ஆரம்பிச்சா. அவளுடைய இதயம் ஆனந்தத்தால துடிச்சுது. ஏ அசடு, என்ன நடந்தது? எதுக்காக இப்படி அழற அப்படின்னு சீனிவாசன் கேட்டான். அதுவா, மங்கள மாமி சொன்னா, யாரோ ஒருத்தர் காந்தி ரோட்ல வசிக்கிறவரு பஸ்ல அடிபட்டு மீதிய சொல்ல முடியாம அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சு அவனுடைய சட்டைய நனைச்சுது. உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் அழுறேன். சந்தோஷத்துல யாராவது வாய் விட்டு அழுவாங்களான்னு கேட்காதீங்க. இந்த பெண்களே அப்படித்தான். ரொம்ப சந்தோஷம் வந்தா குலுங்கி குலுங்கி அழுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீனிவாசனுடைய முகத்தோட முகம் வச்சுக்கிட்டு பேசினா பிரேமா. தன் மனைவியோட முகத்துல பழைய சந்தோஷத்தை பார்த்ததும் சீனிவாசனுக்கும் ஏகப்பட்ட ஆனந்தம். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.